வீடியோ பார்க்க போகிறேன்னா, நேற்று என்ன பார்த்தோம், 10,000 ரூபாய் வச்சு ஆடு வளர்ப்பு வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி வந்து வளர்க்குறதுக்கு வந்து நம்ம பொறுமை தேவை அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, அது எப்படி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஆடு வந்து 10 ஆடு ஆகும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன். இது சாதாரண தகவல் இல்லை, இது ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆட்டு பண்ணையாளர் வந்து சொன்னது. ஃபஸ்ட்டு சரியான ஆடு இன தேர்வு தான். ஆடு வளர்ப்பில் 50% சக்ஸஸ் வந்து எதில் இருக்குன்னா, எந்த இன ஆடு வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாப்புலராக இருக்க ஆடு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருப்போம். கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, ஜமுனாபுரி ஆடு, 4 கிராஸு. இது எல்லாமே வந்து ரொம்ப அதாவது வளர்ச்சி அதிகமாக உள்ள ஆடு, அதே மாதிரி பால் அதிகமாக உள்ள ஆடு, வெயிட் அதிகமாக உள்ள ஆடு, எல்லா ஆடும் வந்து இதுதான் அடங்கும். இதில் என்ன டிப்ஸ்னால், ஆரம்பிக்கும் போது நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ன ஆடு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். அதை வாங்கி நம்ம வளர்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா அது வந்து நல்லா அங்கே சூழ்நிலைக்கு ஏற்கனவே செட் ஆகிருக்கும் இல்லையா, அதனால் அங்கே உள்ள ஆடை நம்ம வாங்கி வளர்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அதுக்கு செலவு பண்ணுறோம்ல, அதெல்லாம் குறைவாக இருக்கும். இதில் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், சப்போஸ் வேறு எங்காவது நார்த் சைட்லேருந்து நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து அதிக செலவு இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கு இருக்கும். ஒன்று நிலவில் வச்சுக்கோங்க, சின்ன முதலீட்டுக்கு சிம்பிளான ஃப்ரீடு தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து லாபம் வரணும்னா செலவை குறைக்கணும். நம்ம ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம், அதாவது ரொம்ப பெரிய செலவெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீவனத்துக்கு தான் முக்கியமாக பண்ணுறோம். அதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னா, பசுந்தீவனம் வந்து நம்ம புஞ்சையில் போட்டு நம்ம வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அகத்திக்கொலை, அந்த நேப்பியர் புல், சவுண்டால், இந்த இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சப்போஸ் எனக்கு இடம் இல்லை அப்படின்னா, வீட்டில் சின்ன இடம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். வளர்த்துட்டு அந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆடு வளர்க்க முடியுமோ அந்த ஆடு வளர்த்தா போதும். இதில் என்ன பெனிஃபிட்னால், தீவன செலவு 50% குறையும். ஆடு வந்து ஆரோக்கியமாக தரமான ஆடாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சமையல் யூஸ் பண்ண அந்த காய்கறி நறுக்கும் பார்த்திங்களா, அதில் சில இதெல்லாம் ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதை கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மர இலைகள், வந்து வேப்ப இலை, சில இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாபம் டபுள் மடங்காக ஆகும். நோய் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான ஒரு உண்மை, ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு எதிராளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நோய் தான். நம்ம காமனாக பார்க்குறது இந்த பிபிஆர், என்ட்ரோடாக்சிமியா, அதே மாதிரி குடற்புழு நீக்கம், இதெல்லாம் வந்து காமனாக வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயும் தடுப்பூசி ரெகுலராக போடுறது, அதே மாதிரி குடற்புழு நீக்கம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது, அந்த கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் அதுக்கு வந்து தீர்வு. ஒரு ஆடு வந்து செத்தால் உங்கள் லாபம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் வருமுன் காத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நஷ்டங்கிறது ஏற்படாது. அடுத்து இப்போ முக்கியமான ஒரு வளர்ச்சியோட ஒரு சீக்கிரம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் ஃப்ரீடிங் தான். எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுனா, ஒரு மேலாடு வந்து யூஸ் பண்ணணும், சரியான டைமில் வந்து இனப்பெருக்கம் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல மேலாடாக இருக்கணும், அப்போ தான் இனப்பெருக்கங்கிறது நல்லா நடக்கும். ஒரு பெண்ணாடு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடுதுன்னா, ஒரு முறை 2 குட்டி போடும். குறைஞ்சது ஒரு குட்டியிலேருந்து 4 குட்டி வரைக்குமே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆடு 4 குட்டி ஒரு வருஷத்துக்கு. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் ஃபார்ம் வந்து வேகமாக வளர்ந்துடும். ஒரு ஆடு வந்து சப்போஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குட்டி போட்டுச்சு, அதாவது ஒன் டைம் ஒரு வருஷத்துக்கு 4 குட்டி ஒரு தடவை 2 குட்டி போட்டுச்சு அப்படின்னா மொத்தம் 6 குட்டி ஆயிரும். உங்களுக்கு லாபம் தானே. பல பேருக்கு தெரியாத இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, சந்தைப்படுத்துறது தான். லாபம் எப்படி வரும், நம்ம எப்படி விற்கிறது இப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக்கல், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க சந்தையில், ஆட்டு சந்தையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பாம்புகோல் சந்தையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி அங்கே போயிருக்காங்க, அது வீடியோ வந்து எடுத்துகிட்டு வராங்களா என்னென்னு தெரியல. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வரும். அங்கே சந்தை இருக்குது எங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம். அதே மாதிரி திருவேங்கட சந்தையும் எங்களுக்கு பக்கத்தில் தான். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பாம்பு கோயில் சந்தை வந்து நடக்கும். நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு வியாபாரிகிட்ட விற்காமல் டைரெக்டாக நம்ம போய் ஆடு விற்றோம்னா நம்மளுக்கு தான் லாபம் அதிகம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திருவிழா நேரத்துலலாம் கண்டிப்பாக விற்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
நம்மளுக்கு வந்து லாபம் பார்த்திங்கன்னா 2 மடங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, ஏன் யூடியூப்லேயும் போடுறாங்க. நிறையா சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஆன்லைனில் கூட விற்கலாம். ஏன்னா இதே ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து எப்படி வளர்க்கணும் அந்த இது தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி எல்லோரும் வந்து கற்றுக்கணும். ஏன்னா இனி வர ஜென்ரேஷன்லாம் இந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையாது. எப்போயுமே இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இறைச்சி வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதனால். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு பார்க்கலாம். 2 ஆடு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா 6 ஆடு. அது நம்ம வந்து எப்படி நம்ம விற்கிற விலை வந்து 5000 × 4 அப்படின்னு பார்த்தா 20000. செலவு கழிச்சா 8000, 8000லேருந்து 12000 வந்து ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த இது ஸ்மால் ஸ்கேலில் தான் வந்து ஆரம்பிக்கணும் எப்பயுமே. அப்போ தான் அதோட வருமானம் வந்து நம்மளுக்கு டபுளாக வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு ஃபைனல் ஒரு விஷயம் என்னென்னா, ஆடு வளர்ப்பு வந்து ஈஸி கிடையாது. ஆனால் இம்பாசிபிளும் இல்லை. சரியான முறையில் வந்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களாம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு எல்லாமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வராங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக தான் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்தனால இந்த ஆடுக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அது கற்றுனா கூட இதுக்கு வந்து இந்த ஆடுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டெய்லி வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஆடெல்லாம் குடிக்க விட்டுட்டு குட்டி ஆடுகளை தனியாக அடைச்சிட்டு அதுக்கு தனியாக கொலை கட்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம பார்க்குறது பராமரிக்கிறத பொறுத்து தான் நம்ம ஆடுகளும் இருக்கும். 10 லட்சம் ஆரம்பிச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பிஸ்னஸாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் முடியும். இந்த டெக் தெரியாமல் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் போய் விழுகாதீங்க. ஏன்னா நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பாதி வந்து நஷ்டம் குறைவாயிரும், நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆடு வளர்ப்பில் லாபம். அதாவது லாபம் மட்டும் இல்லை, அனுபவம் வந்தால் தான் நமக்கு லாபமும் வரும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக என் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ஆடு சம்மந்தமாக வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அவங்க வந்து மெசேஜ் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும். அது என் நம்பர் கிடையாது, என் ஹஸ்பண்டோட நம்பர். அவங்க தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் வந்து என் நம்பர் கிடையாது. நான் வந்து பேசுகிறது, எனக்கு வீடியோ போடுறது மட்டும்தான் வேலை. நான் ஆடு கொஞ்சம் அதுக்கு வேலையெல்லாம் பார்ப்பேன். அதோட என் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் மற்றபடி எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் இதாகட்டும், ஆடு விலை இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம்.